டெய்லரிங்கே தெரியாம டெய்லரிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இதுக்கு என்னோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல ரெண்டு கைண்ட் இருக்கு. ஒன்னு வந்து நீங்க ஒரு கார்மெண்ட் லெவல்ல பண்றது, இன்னொன்னு நார்மலா எல்லாருமே டெய்லரிங் கடை வச்சு பிளவுஸ் சுடிதார்னு ஸ்டிச் பண்றாங்கல்ல, இந்த ப்ரொசீஜர். இதுல நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல, கார்மெண்ட் வைக்கிறது. இந்த கார்மெண்ட் வைக்கிறது அப்படிங்கிறது நீங்க ஒரு ஓனரா இருந்து உங்களுக்கு கீழே நிறைய மல்டிபிள் டெய்லர்ஸ் பணியமர்த்தி கண்டிப்பா நீங்க ஒரு ஜாப் ஒர்க்கோ ஏதாவது நீங்க பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ரையர் நாலேஜ் எதுவுமே தேவையில்லை, பிசினஸ் ஐடியா இருந்தா போதும். அதுவே இப்ப நான் ரெண்டாவது சொன்ன பாத்தீங்களா, டெய்லரிங் ஷாப். இந்த டெய்லரிங் ஷாப் அப்படிங்கிறது ஓனரை பேஸ் பண்ணி மட்டும் இல்ல, அவருக்கு கீழே இருக்கிற பேட்டர்ன் மாஸ்டர் அண்ட் டெய்லர் இவங்க ரெண்டு பேரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் பெரும்பாலான டெய்லரிங் ஷாப்ல ஒரு டெய்லர் வந்து ரொம்ப நாளா ஒர்க் பண்றதே இல்லை, ரிப்பீட்டடா மாறிட்டே தான் இருக்காங்க. இதோட ரீசன் என்ன அப்படின்னா, டெய்லரிங் ஜாப் பொறுத்த வரைக்கும் பீஸ் வைஸ் பிரைஸ் அமௌண்ட் தரனால வேற வேற கடைக்கு மாறிடுவாங்க. பட் நமக்கு டெய்லரிங் தெரியும், அட்லீஸ்ட் பேட்டர்ன் போட தெரியும் அப்படின்னா அந்த பிசினஸை நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போயிடலாம். இல்ல ஒரு பேட்டர்ன் மாஸ்டர் நம்பி தான் நம்ம இருக்கோம், ஒரு டெய்லரை நம்பி தான் நம்ம இருக்கோம் அப்படின்னா டெய்லரிங் ஷாப் மாதிரி பிசினஸ்க்கு தயவு செய்து டெய்லரிங்கே தெரியாம நீங்க போக வேண்டாம். என்னன்னு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி படிச்சு முடிச்சு அதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நீங்க போறதான் ரொம்பவே நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.